முரசொலியில முன்னால வரக்கூடிய அந்த வாசகங்களும் நேத்து தொண்டர்களை விழிக்கும் போதே அவர் சொல்லிட்டாரு, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படிங்கிற மாதிரி திரண்டு இருக்கக்கூடிய தமிழினமே, வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் அப்படின்னு முழக்கமிடுகின்ற திராவிட பட்டாளமே அப்படின்னு அந்த ஸ்லோகன்ஸ் எல்லாமே ஃபுல் ஃப்ளோல முதல்லயே வந்துடுச்சு. அப்பவே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பேசும்போதும் கூட கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே மூத்த குடி எங்களை பார்த்து நாகரிகம் இல்லைன்னு சொல்ற நீ அப்படின்னு அந்த அந்த ப்ரொவோக்கிங் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல சார், அது வந்து துவண்டு கிடக்கக்கூடிய அல்லது ஒரு ஆற்றாமையில் இருக்கக்கூடிய ஒரு இனக்கூட்டத்துக்கிட்ட அது ஒரு ஷேக்கிங்கை உருவாக்கும் சார். ஓ இவன் எப்படி பேசிட்டாங்களா நம்மள அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அது கொடுக்கும். அது ஒரு வேக்கப் தான். அது அதை கூட செய்யலைன்னா அவர் எப்படி அப்பாவா இருப்பாரு, அதை கூட செய்யலைன்னா அவர் எப்படி தலைவனா இருப்பாரு, அவர் அதை கூட செய்யலைன்னா எப்படி தளபதியா இருப்பாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாமே தானே பொருந்தும். அப்ப அதை கரெக்டா செய்யறாருங்கிற அந்த லைன் அதுல வருது.